10 ஏக்கர் கமர்ஷியல் பர்பஸ் லேண்டுங்க. அவிநாசிபாளையத்திலிருந்து 8 கிலோமீட்டருங்க. சூலூர்லேருந்து 44ங்க. திருப்பூர்லேருந்து 27 கிலோமீட்டருங்க. காங்கேயத்துக்கு 8 கிலோமீட்டருங்க. காங்கேயத்துக்குமே அவிநாசிபாளையத்துக்கும் நடு சென்டருங்க. ஒரு போர் இருக்குதுங்க. ஒரு தோட்டக்கலை இபி சர்வீஸுங்க. பிஏபி பாசன வசதி உள்ளதுங்க. எல்லோ சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் சார்பாக அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ப்ராப்பர்ட்டி வந்துங்க காங்கேயம் டு கோயம்புத்தூர் ரோட்லிங்க. காங்கேயத்துக்கும் அவிநாசிபாளையத்துக்கும் நடு சென்டரில் சம்பந்தம்பாளையம் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தாலேயே அமைஞ்சிருக்குதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி அவிநாசிபாளையத்துலேருந்து 8 கிலோமீட்டருங்க. காங்கேயத்துலேருந்து 8 கிலோமீட்டருங்க. 10 ஏக்கர் அளவுள்ள இந்த ப்ராப்பர்ட்டிக்குங்க 40 அடி அகலமான மண்தடம் 2 இருக்குதுங்க. ஒன்று 40 அடி அகலமான மண்தடம், இன்னொன்று 40 அடி அகலமான பஞ்சாயத்து காங்கிரீட் ரோடுங்க. 2 பக்கம் இதுக்கு தடம் வசதி அமைந்துள்ளதுங்க. கோயம்புத்தூர் திருப்பூர்லேருந்து வரையிலிங்க நமக்கு தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து ஜஸ்ட் 1000 மீட்ரு டிஸ்டன்ஸ்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. பூமி சதுரமாக எந்த ஒரு வளையும் சுழியும் இல்லாமல் நல்லா நீட்டாக அமைஞ்சிருக்குதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த அளவுக்கு சைட்டு போடுறதுக்கு வேணாலும் ஆகுங்க. வேறு எந்த கமர்ஷியல் பர்பஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பண்ணலாமுங்க. ஆயில் மில்லுங்க, ரைஸ் மில்லுங்க, வேறு ஏதாவது கமர்ஷியல் இண்டஸ்ட்ரிங்க, எந்த தொழில் பண்ணுறதுக்கு வேணாலும் இந்த ஏரியா ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால நம்ம மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாமுங்க. அதே மாதிரி தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து 1000 மீட்டர் தான் இருக்குங்கும்போது நமக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிக்கு பிரச்சனை இருக்காதுங்க. நம்ம எந்த தொழில் பண்ணாலும் சரி போக்குவரத்துக்கும் ஈஸியாக இருக்குங்க. அதே மாதிரி சைட்டு போட்டாலும் வேகமாக மூவ் ஆகக்கூடிய ஏரியாங்க இது. ஸோ நம்ம என்ன பர்பஸ்க்கு வேணாலும் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். வாங்குகிற நீங்கள் தானுங்க என்ன பர்பஸ்க்கு வாங்குறீங்க அப்படிங்கிறது உங்களை பொறுத்ததுங்க. இதே தேசிய நெடுஞ்சாலையிலேங்க ரோடு பேஸ் அகலத்தை பொறுத்து 3.5 கோடியிலேருந்து 4.5 கோடி ரூபா வரைக்கும் ப்ராப்பர்ட்டி மூவ் ஆகுதுங்க. ஸோ நம்ம அதுலேருந்து 1000 மீட்ரு உள்ள வரையில் நமக்கு ஏக்கர் 60 லட்ச ரூபாய்க்கு கிடைக்குதுங்க. 10 ஏக்கர் அளவுள்ள இந்த ப்ராப்பர்ட்டியை வேணாலும்ங்க 5 ஏக்கரா வேணாலும் பிரித்து கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கங்க. அது போக உங்களுக்கு 1/3 அட்வான்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அக்ரிமெண்ட் போட்டுட்டுங்க 3 மாதம் உங்களுக்கு டைம் கிடைக்குங்க. ஒரு ஏக்கர் 60 லட்ச ரூபா அப்படிங்கிறதுனாலைங்க 10 ஏக்கருக்கு 6 கோடி ரூபா மொத்த பட்ஜெட் வருங்க. நாம் 5 ஏக்கர் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாங்க 3 கோடி ரூபா பட்ஜெட் வருங்க. ஸோ 3 கோடி ரூபா பட்ஜெட் அல்லது 6 கோடி ரூபா பட்ஜெட்டில் கொஞ்சம் முன்ன பின்ன பார்த்துட்ருக்கிறவங்க கால் பண்ணுங்கள், ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். 10 ஏக்கர் அளவுள்ள இந்த ப்ராப்பர்ட்டிலிங்க ஒரு எக்ஸிஸ்டிங்காக ஒரு போர் இருக்குதுங்க. அது போக ஒரு தோட்டக்கலை இபி சர்வீஸும் இருக்குதுங்க. பரம்பைக்குளம் ஆழியார் பாசனம் என்கிற பிஏபி பாசன வசதியுமே இந்த 10 ஏக்கருக்கு உள்ளதுங்க. காங்கேயத்துக்காரங்க, திருப்பூர்காரங்க, கோயம்புத்தூர்காரங்களுக்கெல்லாம் பக்கமுங்க. காங்கேயத்துலேருந்து 8ங்க, திருப்பூருக்கு 27ங்க, அவிநாசிபாளையத்துக்கும் 8ங்க, சூலூருக்கு 44 கிலோமீட்டருங்க. என்ஹெச்லேருந்து இறங்கினதுமே ஒரே 1 கிலோமீட்டரில் லேண்ட் அப்படிங்கிற மாதிரி ஆகிக்குங்க. சைட் போட்டு விற்றாலுமுங்க மக்கள் வர்றதுக்கும் போகிறதுக்கு ரொம்ப பக்கமாக போயிருங்க. அதே மாதிரி நாம் ஏதாவது இது இண்டஸ்ட்ரியல் கமர்ஷியல் பர்பஸ்க்கு பயன்படுத்தினாலும் எவ்வளோ பெரிய வண்டி வாகனங்கள் வந்தாலும் போனாலும் எட்டி பிடிச்சாப்புல என்ஹெச்சுங்கிற மாதிரி ஒரு வண்டி வாகனம் போக்குவரத்துக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க. ஸ்க்ரீனில் தெரிய நம்ம நம்பர் கூப்பிடுங்க, ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். அப்புறம் ரேட்டு கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாமுங்க. உங்கள் நண்பர்களுக்கு யாருக்காவது கமர்ஷியல் லேண்ட் தேவைப்படுது அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி வைங்க. மேலும் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கங்க.